வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 6வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 6வது பகுதியில் சிற்றகல் ஒளி அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்குதுங்க. சிலப்பதிகாரம் இருக்குது, முத்தொள்ளாயிரம் இருக்குது, மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்னு பெண்களை பற்றி கொடுத்துருக்காங்க. புறப்பொருள் இலக்கணம் இருக்குது, மொழித்திறன் பயிற்சி இருக்குது. இந்த எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 130 கேள்வி இருக்குது. இதை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிற்றகல் ஒளின்னு ஒரு கட்டுரை இருக்குது, அதுலேருந்து பார்க்க போகிறோம். வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது? இதுக்கான பதில் 1906 தொடங்கியிருப்பார். 1906. மாப்போ சிவஞானம் பிறந்த ஆண்டு எது? மாப்போ சிவஞானம்னு ஒருத்தர் இருக்கார். இவரை சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்க. இவர் பிறந்த ஆண்டு 1906 ஜூன் 26. மாப்போ சிவஞானம் பிறந்த இடம் எது? எங்கே பிறந்தாருன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் 1000 விளக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே சால்வன் குப்பம் அப்படிங்கிற ஒரு குப்பம் இருக்குது. அங்கே தான் பிறந்திருக்காரு. மாப்போ சிவஞானத்திற்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன? அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம். மாப்போ சிவஞானத்திற்கு சிவஞானி என்ற பெயர் வைத்தவர் யார்? இதற்கான பதில் சரபையர். சரபையர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார். அவர் தான் சிவஞானி அப்படிங்கிற பேர் வச்சார். மாப்போ சிவஞானம் எத்தனையாவது வகுப்பு வரை பயின்றார்? அவர் படித்ததே 3ஆம் வகுப்பு வரை தாங்க படிச்சிருக்காரு. 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. மாப்போ சிவஞானம் 3ஆம் வகுப்பில் சேர்ந்த எத்தனையாவது நாளில் அவரது படிப்பு முடிந்தது? இதற்கான பதில் அவர் 3ஆம் வகுப்பில் சேர்ந்துட்டு சரியாக 7வது நாள் ஆன உடனே அவருடைய படிப்பு நின்றுச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியில் இருக்குது. மாப்போ சிவஞானம் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட காரணம் என்ன? இதற்கான பதில் புத்தகம் இல்லாமை. அவர்கிட்ட புத்தகம் இல்லை. என்ன காரணம்னா அவர் வீட்டில் வறுமை, புத்தகம் வாங்க கூட காசு இல்லை. அதனால தான் அவரை ஸ்கூலிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. மாப்போ சிவஞானத்தின் தாய் எந்த வகையான பாடல்களை பாடி மகனுக்கு சொல்லி கொடுத்தார்? அப்போ இவர் எப்படி படிக்க ஆரம்பித்தார்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இவங்க அம்மானை வகை பாடல்களை பாடினாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மாப்போ சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார்? இதற்கான பதில் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். அவர்கிட்ட சேர்ந்து தான் நிறைய கேட்டு கற்றுக்கிட்டாரு. குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்து விட்டால் பேரானந்தம் அடைபவர் யார்? கம்மி ரேட்டுக்கு ஒரு நல்ல புத்தகம் கிடைக்குதுன்னா உடனே வாங்கிடுவார். யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? இதுக்கான பதில் 1931ங்க. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படாத போராட்டம் என்ன? 2 பேரும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின்படி தீண்டாமை விலக்கு அனுமதிக்கப்பட்டது. கதர் விற்பனைக்கு ஆதரவாக போராடலாம், ஊர்வலங்களை நடத்தலாம். ஆனால் அந்நிய துணிக்கடை மறியல் போராட்டம் செய்யக்கூடாது. அதனால் மாப்போ சிவஞானம் மற்ற எல்லா போராட்டங்களிலும் கலந்துக்கிட்டார். மாப்போ சிவஞானம் தமிழா துள்ளி எழு எனும் தலைப்பில் துண்டறிக்கை வழங்கிய நாள் என்றைக்கு? இதற்கான பதில் 30/9/1932 தான் அவர் துண்டறிக்கையை கொடுத்திருப்பார். மாப்போ சிவஞானம் தமிழா துள்ளி எழு எனும் தலைப்பில் துண்டறிக்கை வழங்கியதற்காக விதிக்கப்பட்ட சிறை தண்டனையின் காலம் எவ்வளவு? இதுக்கான பதில் அவர் 6 மாதம் சிறையில் இருந்தாருங்க. அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 3 மாதமும் 300 ரூபாயும் அபராதமும் போட்டிருந்தாங்க. அபராதம் கட்டலை அப்படிங்கிறதுனால அவரை 6 மாத சிறை தண்டனையாக மாற்றி உள்ளேயே வச்சிட்டாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் என்றைக்கு? இதற்கான பதில் 1942 ஆகஸ்ட் 8 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது? இதுக்கான பதில் அந்த தீர்மானத்தை பம்பாயில் நிறைவேற்றம் பண்ணாங்க. பம்பாய்.
வெள்ளியனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மாப்போ சிவஞானத்தை 1942 ஆகஸ்ட் 13 கைது செய்து சிறையில் அடைத்த இடம். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு அவர் அடைச்ச இடம் வேலூரில் அடைச்சிட்டாங்க. ஆந்திர தலைவர்கள் எந்த மாவட்டத்தை முழுமையாக ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினார்கள்? விடுதலைக்கு பின்னாடி ஒவ்வொரு மாநில பிரச்சனையும் வருது. ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டத்தை முழுமையாக ஆந்திராவோட இணைக்கணும்னு விரும்பியிருப்பாங்க. வடக்கு எல்லை மக்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் யார்? இதற்கான பதில் தமிழாசிரியர் மங்களங்கிழார். தமிழாசான் மங்களங்கிழாருடன் சேர்ந்து சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடுகளை நடத்திய கழகம் எது? இதற்கான பதில் தமிழரசு கழகம் வடக்கு எல்லை போராட்டங்களை நடத்திய இடங்களில் பொருந்தாதது எது? எங்கெங்கே போராட்டம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் சித்தூரில் போராட்டம் பண்ணாங்க, புத்தூரில் பண்ணாங்க, திருத்தணியில் பண்ணாங்க, சென்னையில் பண்ணலை. சென்னை கிடையாது. வடக்கு எல்லை போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள் யார்? 2 பேர் சிறையிலேயே இறந்திருப்பாங்க. ஒருத்தர் திருவாலங்காடு கோவிந்தராஜன், ராஜமுந்திரி சிறையில் இறந்திருப்பார். இன்னொருத்தர் மாணிக்கம், பழனி சிறையில் இறந்திருப்பார். இந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. மொழிவாரி ஆணையத்தின் தலைவர் யார்? மொழிவாரி ஆணையத்தை அமைக்குது. அதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் சர்தார் கே.எம். பணிக்கர். திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை மீட்க காரணமான ஆணையம் எது? இதற்கான பதில் படாஸ்கர் ஆணையம். ஆணையத்தின் மூலமாக தான் திருத்தணி வரை இருக்கிற தமிழ் நிலங்களை மீட்டாங்க. ஆந்திர மாநிலம் பிரியும் பொழுது தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியையும் துறப்பேன் என்றவர் யார்? ஆந்திர தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஆந்திராவுடைய தலைநகராக சென்னை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த டைலாக்கை ஒருத்தர் பேசியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் சொல்லியிருப்பார். தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியையும் துறப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி, சென்னை மாகாணத்தில் இருந்து பிரித்து ஆந்திரத்தை ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஆணையம் எது? சென்னை மாகாணத்திலேருந்து ஆந்திராவை பிரித்து தனி மாநிலமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க. அது நீதிபதி வாஞ்சு ஆணையம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? நல்லா கவனிங்க, முன்ன பார்த்த டைலாக் வேறு, இப்போ பார்க்குற டைலாக்கு வேறு. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்த்து சென்னை மாநகராட்சியில் யார் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? சென்னை மாநகராட்சி தலைவராக இருந்தவர் செங்கல்வராயன். இவர் தலைமையில் சென்னை மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள் அமையும் என்று நேரு பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிமொழியை வெளியிட்ட நாள். இதற்கான பதில் 1953 மார்ச் 25 சொல்லியிருப்பார். ஆந்திராவுடைய தலைநகரம் ஆந்திராக்குள்ளே தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பார். மாப்போ சிவஞானம் முதலில் கலந்து கொண்ட போராட்டம் எது? நீங்கள் முன்ன பார்த்த தகவலை வச்சு வடக்கெல்லை போராட்டம்னு போட்டக்கூடாது, தப்பு. இவர் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்ட போராட்டம் தெற்கு எல்லை போராட்டம். மாப்போ சிவஞானம் தெற்கு எல்லை கிளர்ச்சி பற்றி முதலில் பேசிய இடம் எது? இதுக்கான பதில் நாகர்கோவிலில் வடிவீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வடிவை வாலிப சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்துடைய கூட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு தெற்கு எல்லை கிளர்ச்சியை பற்றி பேச ஆரம்பித்தார். மாப்போ சிவஞானம் தெற்கு எல்லை கிளர்ச்சி பற்றி முதலில் பேசிய நாள் எது? இதற்கான பதில் 1946 அக்டோபர் 25 பேசியிருக்காரு. நல்லா கவனிங்க, 1946 பேசியிருக்காரு. தெற்கு எல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிர் இழந்தவர்கள் யார்? இதற்கான பதில் இங்கேயும் 2 பேர் இறந்திருப்பாங்க. ஒருத்தர் தேவசகாயம், இன்னொருத்தர் செல்லையா. யாருடைய வருகைக்கு பிறகு தெற்கு எல்லை போராட்டம் வலுப்பெற்றது? இதற்கான பதில் மார்சல் ஏ நேசமணி வந்த பிறகு தான் இந்த போராட்டம் வலுப்பெற்றது. பசல் அலி ஆணையம்
நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள் எது? பசல் அலி ஆணையம் கொடுத்த பரிந்துரையை அரசாங்கம் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1955 அக்டோபர் 10 வெளியிட்டாங்க. பசல் அலி ஆணையத்தின் பரிந்துரைப்படி கேரளாவுடன் இணைக்கப்பட்ட அல்லது சேர்க்கப்பட்ட தமிழக பகுதிகள் எது? கேரளாவோடு சேர்க்கப்பட்ட தமிழக பகுதிகள் தேவிக்குளம், பீர்மேடு, இந்த 2 பகுதியையும் கேரளாவோட இணைச்சிட்டாங்க. தமிழகத்தின் வடக்கு எல்லை வேங்கடமலை, தெற்கு எல்லை குமரிமுனை என்று கூறும் நூல்கள் யாவை? 2 நூலில் இந்த தகவல் இருக்குது. தமிழகத்துடைய வடக்கு எல்லை வேங்கடமலை, தெற்கு எல்லை குமரிமுனை. இப்படி சொல்லக்கூடிய நூல்கள் புறநானூறும் சிலப்பதிகாரமும். மார்சல் ஏ நேசமணி பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? இதற்கான பதில் அவர் விடுதலை போராட்ட வீரர் கரெக்டு, வழக்கறிஞர் கரெக்டு, நாகர்கோவில் நகர்மன்ற தலைவர் கரெக்டு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கரெக்டு. அப்போ இங்கே இருக்கிற எல்லா தகவலுமே சரிதான். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறிய நாள் எது? இதற்கான பதில் 1956 நவம்பர் 1ங்க. இந்த டேட்டில் தான் கன்னியாகுமரி தமிழகத்தோடு இணைந்தது. மார்சல் ஏ நேசமணி அவர்களுக்கு தமிழக அரசு சிலையையும் மணி மண்டபத்தையும் அமைத்துள்ள இடம் எது? சிலையும் அமைச்சிருக்காங்க, மணி மண்டபமும் கட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் தான் கட்டியிருக்காங்க. சிலம்புச் செல்வர் எனப்படுபவர் யார்? சிலம்புச் செல்வர் என அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். இளங்கோவடிகள் தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள் தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து என்று சொன்னவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? அவருடைய வரலாறை அவரே எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பெயர் எனது போராட்டம். எனது போராட்டம். தமிழரசு கழகத்தை நிறுவியவர் யார்? தமிழரசு கழகத்தை உருவாக்கியவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் சாகித்திய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இவருக்கும் சாகித்திய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1966 கொடுத்தாங்க. எந்த நூலுக்காகன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்த கேள்வி, மாப்போ சிவஞானம் பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான பதில் 1906 முதல் 1995 வரை வாழ்ந்த விடுதலை போராட்ட வீரர் கரெக்டு. 1952 முதல் 1954 வரை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார். இதுவும் கரெக்டு. 1978 முதல் 1986 வரை சட்ட மேலவை தலைவராக இருந்தார். இதுவும் கரெக்டு. தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. இதுவும் கரெக்டு. அப்போ இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, சிற்றகல் ஒளி என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் மாப்போ சிவஞானம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம். இந்த பகுதியிலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பொறுத்துக. இங்கே இருக்கிற கருத்துக்களை சரியாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா காரகர் அப்படின்னா நெய்பவர் அல்லது சாலியர்னு அர்த்தம். காளியர் அப்படின்னா பிட்டு விற்போர். குவியர் அப்படின்னா அப்பம் விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, பொறுத்துக. இதையும் பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பாசவர்னா வெற்றிலை விற்போர். வாசவர் அப்படின்னா நறுமணப் பொருள் விற்போர். கண்ணுள் வினிஞர் ஓவியர். பல் நின கலைஞர்னா பல வகை புலால் கறி விற்பவர். இங்கேயும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பொறுத்துக. இங்கேயும் விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. மண்ணீட்டாளர்னா சிற்பி. கிளி அப்படின்னா துணின்னு அர்த்தம். தூசுன்னா பட்டுன்னு அர்த்தம். துகிர்னா பவளம்னு அர்த்தம். பால்வகை தெரிந்த பகுதி பிண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரிகளால் புகழப்படும் இடம் எது? இந்த பாட்டு வரி எந்த இடத்தை பற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மருவூர் பாக்கம். மருவூர் பாக்கம். மருவூர் பாக்கம் அமைந்திருந்த இடம் எது? மருவூர் பாக்கம் அப்படிங்கிறது பூம்புகாரில் தான் அமைஞ்சிருக்கு. பூம்புகார். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரி இடம்பெற்ற காண்டம் எது? இதற்கான பதில்
சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குது. அந்த காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதைன்னு ஒரு காதை இருக்குது. அந்த காதையில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி, இருங்கு என்பது எதை குறிக்கிறது? இருங்கு. இதற்கான பதில் இருங்கு அப்படின்னா சோளம். இருங்குன்னா சோளம். கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார்? 2 பேரையும் மதுரைக்கு அழைச்சிட்டு போனவர் கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள். திருமால் குன்றம் என அழைக்கப்படுவது எது? திருமால் குன்றம் என அழைக்கப்படுவது அழகர் மலை. திருமால் குன்றம்னா அழகர் மலை. நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படுவது எது? நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படுவது சுருளிமலை. சுருளிமலை. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படும் நூல் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். உரைப்பாட்டு டேஸ் என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் ஒரு தமிழ்நடை. இதற்கான பதில் உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுவது எது? முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்படுவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 3 காண்டம் இருக்குதுங்க. 3 காண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது எது? 3 காண்டம் இருக்குது. ஒரு காண்டம் புகார் காண்டம், இன்னொன்று மதுரை காண்டம், இன்னொன்று வஞ்சி காண்டம். கொர்க்கை காண்டம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அடுத்த கேள்வி, இரட்டை காப்பியங்கள் யாவை? இது எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. விடை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? விடை இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? இதற்கான பதில் சேர அரச மரபை சார்ந்தவர். சேரர். அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? இப்படி சொன்னவர் சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக என்று சொன்னவர் சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் இளங்கோவடிகள். யார் எதை சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 தொடரை வச்சும் எக்ஸாமில் கேள்விகள் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதுலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வண்ணமும் சுண்ணமும் அப்படின்னா எண்ணுமை. வெறி ஈ அப்படிங்கிறது வந்தால் சொல்லிசை அளபடை. நல்லா கவனிங்க. ஈ அப்படிங்கிறது இறுதியாக வந்தால் கண்டிப்பாக அது சொல்லிசை அளபடை. கொல் யானை குவிமுட்டு என்பது வினைத்தொகை. இளங்கமுகு வெண்குடை என்பது பண்புத்தொகை. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். அல்லல் அப்படின்னா சேரு, பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல், வெறி அப்படின்னா அஞ்சி, பாருப்பு அப்படின்னா குஞ்சு. இங்கேயும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பொறுத்துக. இதற்கான பதில் நந்து அப்படின்னா சங்கு, கமுகு அப்படின்னா பாக்கு, முத்தம் அப்படின்னா முத்து, வெறுக்கை அப்படின்னா செல்வம். இங்கேயும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என புகழப்படும் நாடு எது? நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என புகழப்படும் நாடு சேரநாடு. சேரநாடு. எந்த வகையான பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம்? இதுக்கான பதில் வெண்பா அப்படிங்கிற டைப்பான பாட்டால் எழுதியிருப்பாங்க. வெண்பா அப்படிங்கிற பாவகையால் எழுதப்பட்டது முத்தொள்ளாயிரம். நல் யானை கோக்கிலி நாடு என புகழப்படும் நாடு எது? இதற்கான பதில் சோழநாடு. நல் யானை கோக்கிலி நாடு அப்படின்னா சோழநாடு. நல்லா கவனிங்க. இந்த கிள்ளி அப்படிங்கிற பேர் வந்தால் சோழ அரசனுக்கு தான் இந்த மாதிரி பேர் வைப்பாங்க. முத்தொள்ளாயிரத்தில் உள்ள பாடல்கள் எத்தனை? இதற்கான பதில் 900 பாட்டு இருக்குங்க. 900 பாடல்கள். முத்தொள்ளாயிரத்தின் பாடல்கள் காணப்படும் நூல் எது? இந்த முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல் நமக்கு கிடைச்சதான்னு கேட்டால் கிடைக்கல. அதில் இருக்கிற சில பாடல்கள் மட்டும்
புறத்திரட்டு அப்படிங்கிற நூல்லேருந்து கிடச்சிருக்கு. அந்த நூலில் சில பாட்டு இருக்குது, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புறத்திரட்டு. நகைமுத்த வெண்குடையான் நாடு என புகழப்படும் நாடு எது? நகைமுத்த வெண்குடையான் நாடு என புகழப்படுவது பாண்டிய நாடு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் ஆசிரியர் பெயர் அறியவில்லை. யார் எழுதுனாங்க அப்படின்னு தெரியல. புறத்திரட்டு என்னும் நூலில் எத்தனை முத்தொள்ளாயிரம் பாடல்கள் உள்ளன? இதுக்கான பதில் 108 பாட்டு இருக்குதுங்க. புறத்திரட்டு அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது, அங்கேருந்து 108 பாட்டு நமக்கு கிடச்சிருக்கு. முத்தொள்ளாயிரம் பாட்டு, அதாவது 900 பாட்டில் 108 பாட்டு தான் அந்த நூல்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது, முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? இதற்கான பதில் அவர் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, சேரநாடு அச்சமில்லாத நாடு, சோழ நாடு ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடையது, பாண்டிய நாடு முத்துடைய நாடு. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பொறுத்துக, அதாவது என்னென்ன அணி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, நல்லியானை கோக்கிலி நாடு இந்த பாட்டில் ஊமை அணி வந்திருக்கு. நகைமுத்த வெண்குடையான் நாடு இந்த பாட்டில் உவமை அணி வந்திருக்கு. நச்சிலை வேல் கோக்குவதை நாடு இதில் தற்குறிப்பேற்ற அணி வந்திருக்கு. அதாவது எந்த பாட்டில் எந்த அணி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற கட்டுரை. பெண்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? இதற்கான பதில் எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவங்க தான் போய் பாடினாங்க ஐநா சபையில். எம்.எஸ். சுப்புலட்சுமியை இசை பேரரசி என அழைத்தவர் யார்? இசை பேரரசி என அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படம் எது? இவர் திரைப்படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு, பாட்டும் பாடியிருக்காரு. விடை மீரா என்பது கரெக்டு. மீரா அப்படிங்கிற திரைப்படம் தான் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. எம்.எஸ். சுப்புலட்சுமி தில்லியில் காந்தியை சந்தித்த போது பாடிய பாடல் என்ன? தில்லியில் காந்தியை சந்திக்கிறாரு, அப்போ பாடிய பாடல் ரகுபதி ராகவ ராஜாராம். இந்த பாட்டை தான் பாடியிருப்பாங்க. 1947 காந்தியின் பிறந்த நாளில் சென்னை வானொலி நிலையத்தால் ஒளிபரப்பப்பட்ட ஹரிதும் ஹரோ அப்படிங்கிற பாடல், இந்த பாடலை பாடியவர் யார்? 1947 காந்தியுடைய பிறந்த நாளில் இந்த பாட்டை போட்டாங்க. யார் போட்டாங்க? சென்னை வானொலி நிலையம் போட்டாங்க. இந்த ஹரிதும் ஹரோ அப்படிங்கிற பாடலை பாடியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு தாமரை அணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1954 கொடுத்தாங்க. தாமரை அணி. 1954 எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு தாமரை அணி விருது வழங்கப்பட்ட பொழுது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் யார்? இவரை ஒருத்தர் தொட்டு தடவி பாராட்டியிருக்காரு. இதற்கான பதில் கெலன் கெல்லர். கெலன் கெல்லரை பற்றி பழைய சமைச்சர் புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநா அவையில் பாடிய ஆண்டு எது? ஐநா சபையில் போய் பாடியிருப்பாங்க. எப்போ பாடினாங்கன்னா 1966 பாடினாங்க. 1966 பாடினாங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் பாடினாங்க. 1963 இங்கிலாந்து நாட்டுக்கு போய் அங்கே பாடினாங்க. இங்கிலாந்து 1963. 66 ஐநா சபையில் பாடினாங்க. அடுத்த கேள்வி, மகசேசே விருது இந்த விருதை பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? ராமன் மகசேசே அவார்டுன்னு சொல்லுவாங்க. இதை பெற்ற முதல் பெண்மணி எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி. மகசேசே விருது எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1974 கொடுத்தாங்க. 1974. திருப்பதியில் ஒளிபரப்பாகும் வெங்கடேச சுப்ரபாதம் என்ற பாடலை பாடியவர் யார்? வெங்கடேச சுப்ரபாதம் அப்படிங்கிற பாடலை பாடியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி பெற்ற விருதுகளில் தவறானது எது? இவருக்கு நிறைய விருதுகள் கொடுத்தாங்க. கீழே இருக்கிற நாளில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். விடைன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை அணி விருது கொடுத்தாங்க, இந்திய மாமணி விருது கொடுத்தாங்க, மகசேசே விருது கொடுத்தாங்க, பாரத் விருதை கொடுக்கல. இது தவறு. நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணத்தை மாற்றி
பரதநாட்டியத்தை ஆடியவர் யார்? இப்படி தான் கேள்வி அமைச்சிருக்கணும். கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பால சரஸ்வதி. அந்த காலத்தில் பரதநாட்டியம் ஆட மாட்டாங்க, ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு ஆடியிருக்காங்க. பால சரஸ்வதி பெற்ற இந்திய அரசின் விருது எது? இதற்கான பதில் தாமரை செவ்வனி விருது வாங்கினாங்க. தாமரை செவ்வனி விருது. பால சரஸ்வதி பரதநாட்டியத்தை முதலில் அரங்கேற்றிய இடம் எது? ஃபஸ்ட்டு எங்கே ஆடினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை காஞ்சிபுரத்தில் தான் ஆடியிருப்பாங்க. காஞ்சிபுரம். வட இந்தியாவில் பல இடங்களில் பரதநாட்டியம் ஆடும் வாய்ப்பை பால சரஸ்வதிக்கு ஏற்படுத்தி தந்தவர் யார்? இதற்கான பதில் பண்டிட் ரவிசங்கர். இவர் மூலமாக தான் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வு நடைபெற்ற இடம் எது? கிழக்கு மேற்கு சந்திப்பு நடந்த இடம் டோக்கியோ. ஜப்பானில் டோக்கியோன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும். தமிழில் எழுதிய பெண்மணிகளில் முதலில் களத்துக்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் யார்? இதற்கான பதில் ராஜம் கிருஷ்ணன். பெண் எழுத்தாளர். இவங்க தான் ஃபஸ்ட்டு களத்துக்கே போய் அங்கே தகவலை கலெக்ட் பண்ணி அதை வச்சு கதை எழுதியிருப்பாங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? இதற்கான பதில் ராஜம் கிருஷ்ணன் தாங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க. எந்த நூலுக்காக அப்படின்னா வேருக்கு நீர்னு ஒரு நூல் இருக்குது, அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. வேருக்கு நீர். அடுத்த கேள்வி, தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் உறுப்பு வாழ்க்கையை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம். தூத்துக்குடியில் உப்பு இதில் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி எழுதிய புத்தகம் கரிப்பு மணிகள். கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம். இதற்கான பதில் குறிஞ்சித்தேன். குறிஞ்சித்தேன். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்கள் குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம். கடலோர மீனவர்கள் அப்படின்னா அலைவாய் கரையில். அலைவாய் கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினங்கள். 2 நூல் எழுதியிருப்பாங்க. ஒன்று சேற்றில் மனிதர்கள், இன்னொன்று வேருக்கு நீருங்க. வேருக்கு நீர். இந்த நூலுக்காகத்தான் சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் ஈடுபடுத்தி வதைப்பதை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம். இதுக்கான பதில் கூட்டுக்குஞ்சுகள். கூட்டுக்குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கு காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம். பெண் குழந்தை இதை பற்றி எழுதியிருக்காங்க. இதுக்கான பதில் மண்ணகத்து பூந்துளிகள். மண்ணகத்து பூந்துளிகள். அடுத்தது பொறுத்துக. ராஜம் கிருஷ்ணன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்த விருதுகளை பொருத்தணும். விடை இந்திய அரசு தாமரை தேர் விருது கொடுத்தது, ஸ்வீடன் அரசு வால் உரிமை விருது கொடுத்தது, சுவிட்சர்லாந்து அரசு காந்தி அமைதி விருது கொடுத்தது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எந்த கவர்மெண்ட்டு என்ன அவார்டு கொடுத்தாங்கன்னு கூட கேட்கலாம். அடுத்தது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஈடுபட்ட போராட்டங்கள் எவை? இதுக்கான பதில் சர்வோதயா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையினே வெளியேறு இயக்கம். எல்லா போராட்டத்திலையும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கலந்துக்கிட்டாங்க. நாட்டின் விடுதலைக்கு பின்னர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் எந்த இயக்கத்தில் பங்கேற்றார்? விடுதலைக்கு பின்னாடி பூமிதான இயக்கம், பூதான இயக்கம்னு சுருக்கமாக சொல்லுவாங்க, இந்த இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. வேளாண்மை இல்லாத காலங்களில் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தொடங்கிய இயக்கம். வேளாண்மை இல்லை, அந்த காலகட்டங்களில் காசு வேணும்ல, அதுக்காக கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தொடங்கிய இயக்கம் உழவருக்கே நில உரிமை இயக்கம். உழவருக்கே நில உரிமை இயக்கம். களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை தொடங்கியவர் யார்? களஞ்சியம். இதுக்கான பதில் சின்னப்பிள்ளை. சின்னப்பிள்ளை. சின்னப்பிள்ளை பெற்ற விருதுகளை பொறுத்துக. இவங்க மதுரை பகுதியை சார்ந்தவங்க. இவங்களுக்கு வாஜ்பாய் அவர்கள் பெண் ஆற்றல் விருது அப்படிங்கிறத கொடுத்தாரு. தமிழக அரசு அவ்வை விருதை கொடுத்தாங்க. அவ்வை விருதை கொடுத்தாங்க. நடுவண் அரசு தாமரை திரு விருது கொடுத்தாங்க. அடுத்தது
ஆலாங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசு பட அமர் உலக்கி என்று கூறும் நூல் எது? ஆலாங்கானம்னு ஒரு இடம் இருக்குது. இதை பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணங்க. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் 12 வகைப்படும். புறத்திணைகள் 12 வகைப்படும். அடுத்தது பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நிறை கவர்தல். நிறைனா பசுவை போய் வேற ஒரு நாட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வர்றது. கரந்தைனா நிறை மீட்டல், நாம் ஆட்டையை போட்டு வந்ததை திரும்ப அவங்க மீட்டு கொண்டு போகிறது. வஞ்சினா மண்ணாசை கொண்டு போர் தொடுத்தல், அதாவது நாட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக போர் தொடுத்துட்டு போகிறது. காஞ்சு அப்படிங்கிறது எதிர்த்து போர் செய்கிறது. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பொறுத்துக. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நொச்சின்னா மதில் காத்தல். அடுத்தவன் படையெடுத்து வந்துட்டான், கோட்டையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறது தான் நொச்சி. உளினை அப்படின்னா கோட்டையை சுற்றி வளைத்தல். தும்பைனா வெற்றியை நோக்கி இரண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போடுறது. வாகைனா வெற்றி பெறுதல். மன்னன் ஜெயிச்சான் இல்லைங்களா, ஜெயித்தவனுக்கு வாகையின் அர்த்தம், வாகை சூட்டுவான். அடுத்தது பாடான் திணை. இதை பிரித்து எழுதுக. விடை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. அடுத்தது பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணை என்பது அரசருடைய புகழ் பெருமை இதை பற்றி சொல்லக்கூடியது தான் பாடான் திணை. பொதுவியல் திணை என்பது அதாவது பொதுவான செய்திகளை பற்றி சொல்லக்கூடியது. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தாத காமம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது சிறப்புகளை பொறுத்துக. ஒவ்வொரு திணையில் இருக்கிற பூவுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. விடைன்னு பார்த்தீங்கன்னா வெட்சி பூவை இட்லி பூவுன்னு சொல்லுவாங்க, கரந்தை பூவை கொட்டை கரந்தைன்னு சொல்லுவாங்க, உளினை பூவை முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மலர்களின் நிறங்களை பொறுத்துக. ஒவ்வொரு மலருக்கும் ஒரு நிறம் இருக்குது. வெட்சிப்பூ சிவப்பு நிறம் கொண்டது, வஞ்சிப்பூ வெள்ளையான பஞ்சு போன்றது, காஞ்சிப்பூ நீல நிறம் கொண்டது, உளினைப்பூ மஞ்சள் நிறம் கொண்டது, தும்பைப்பூ வெள்ளை நிறம் கொண்டது. நிறங்களையும் கேட்பாங்க, நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, நொச்சிப்பூ எந்த நிலத்துக்கு உரியது? இதுக்கான பதில் நொச்சிப்பூ மருத நிலத்துக்கு உரியது. நொச்சிப்பூ மருத நிலத்துக்கு உரியது. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்கவும். அகரவரிசையை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது உளவு ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் ஏ, அப்புறம் மா, அப்புறம் நெடில்மா. இதுதான் ஆன்சர். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? தும்பை அப்படின்னா வலிமையை நிலைநாட்டல். யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிற முடிவில் சண்டை போடுறவங்க தான் தும்பை பூவை சூடுவாங்க. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எது? இதற்கான பதில் சிலப்பதிகாரம். சிலம்பு செல்வர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் சிலப்பதிகாரம். நச்சிலை வேல் கோக்கோதை நாடு, நல் யானை கோக்கிலி நாடு. இந்த தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. கரெக்டாக வரிசைப்படுத்தணும். நச்சிலை வேல் கோக்கோதை நாடு எனப்படுவது சேர நாடு. நல் யானை கோக்கிலி நாடு எனப்படுவது சோழ நாடு. ஃபஸ்ட்டு சேர நாடு, இரண்டாவது சோழ நாடு. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் கூறப்படும் மாலவன் குன்றம் எது, வேலவன் குன்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மாலவன் குன்றம் திருப்பதி, வேலவன் குன்றம் திருத்தணி. அடுத்தது பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோஸ் அப்படின்னா கிளர்ச்சி, மோனர்ச்சி அப்படின்னா முடியரசு, பார்டர் அப்படின்னா எல்லை, ரெபிலியன்னா சொற்பொழிவு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த இயலுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது, பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். பொறுத்துக நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா என் கதை, இது எழுதியவர் நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர், இது எழுதினவங்க ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் என்ற புத்தகத்தை எழுதியவர் நா. முத்துசாமி. பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதயசங்கர்.
அடுத்தது பொறுத்துக. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா குணதரன் அப்படின்னா முனிவன், நற்குணமுடையவள் என்று அர்த்தம். செவ்வை அப்படின்னா நேர்மை, மிகுதி, வழி, சரியான நிலைன்னு அர்த்தம். நகல் அப்படின்னா நட்பு, படி, ஏளனம், மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். பூட்கை அப்படின்னா கொள்கை, மன உறுதி, வலிமை, சிங்கம், யானைன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதில் கூட கனலி அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.